உங்க ஓட் ஏன் முக்கியம், எதனால ஓட் போடுவீங்க, என்ன பண்ணா அந்த அரசியல் தலைவருக்கு ஓட் பண்ணுவீங்க? என் பேர் வந்து எம் சவுந்தரா தேவி. நான் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ ஏன் எலெக்ஷன் வந்து முக்கியம்னா, கரப்ஷனே இல்லாத ஒரு சொசைட்டியை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு சலுகை கொடுக்காங்கன்னா அது 100% நம்மளுக்கு வருது, ஆனால் கிடையாது. 20% மட்டும் தான் நம்மளுக்கு வருது. அப்போ 80% எங்கே போகுது? அந்த மாதிரி இல்லாத ஒரு கரப்ஷனே இல்லாத சொசைட்டியை பார்த்து தான் நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவேன். ஊழல் இல்லாத ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சமூகத்துல நம்ம வந்து பாக்குறோம், ஊழல்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சிஎம் ஆயிட்டீங்க, நீங்க ஒன் டே நீங்க சிஎம் வச்சுப்போமே, ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டத்தை முன்னெடுப்பீங்க? எப்படி எடுப்பீங்க? எப்படி செயல்படுத்துவீங்க? அதான் எப்படி உங்களுடைய பிளானிங் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு கரப்ஷன் இல்லா சொசைட்டி எனக்கு வேணும்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய சொசைட்டி எப்படி இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும்? சொசைட்டில எப்படி அதை மாத்துவீங்க, அந்த ஊழலை ஒழிப்பீங்க? இப்ப ஜிஎஸ்டி நம்ம போடுறோம்ல, ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடுறோமா, அதுல சில பேர் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் பர்சன்டேஜ் போடுறாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்காண்டி அவங்க அதிகமா ஜிஎஸ்டி, நம்ம கடைகளை பார்த்தோம்னா லிப்ஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதுல அதிகமா ஜிஎஸ்டி போட்டு அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்மகிட்ட கவர்மெண்ட்டை காமிக்கும் போது என்ன காமிக்க, நாங்கள் இவ்வளவு மட்டும் தான் ஜிஎஸ்டி போடுறோம், அதுவும் ஒரு சமயமான கரப்ஷன் தான் எதிர்பார்க்கும். அப்ப ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுமே இது பண்ணணும், சொசைட்டியை போய் கண்காணிக்கணும். நீங்க இவ்வளவு போறீங்களா அப்படின்னு கேட்டு யார் யார் அங்க கரெக்டா இருக்காங்களோ அவங்கள போய் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் கரெக்டான வரி தான் வசூல் பண்றாங்களான்னு கவனிக்கணும்னு சொல்ல வராங்க. வரி வசூல் பண்றோம் அப்படிங்கிறது கரெக்ட். பட் ஆனா ஜிஎஸ்டிக்கும் கரப்ஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா சில முரண்கள் இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுடைய புரிதலுக்கு சில விஷயங்கள் பார்க்கணும், நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். என் பேர் தாம் மணிமாறன், பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறேன். நான் வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போடுறேன்னா, ஊழல் இல்லாமல் இருக்கணும், போதைப் பொருள் ஒழிப்பு, இயற்கை வளங்களை அதிகமாக சுரண்டப்படுது, இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு நல்ல தலைவர் தேவை. அந்த தலைவரை நான் என்னுடைய ஓட்டு மூலமாக நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதனால தாங்க என் தலைவரை தேர்ந்தெடுக்க என் ஒரு ஓட் முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. சரி, உங்க ஓட்டு மூலியமா ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? எப்படி தடுக்கலாம்? ஒரு சக மாணவனா, ஒரு காமன் பப்ளிக்கா பொறுப்புல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா எப்படி தடுப்பீங்க? அதுக்கான அதிகாரிகள் அமைக்கிறது, அதுக்கான தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும். இருக்காங்களே, அந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகள் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கே. அது செயல்படுறது இல்லைங்களே. இப்ப அது செயல்பட்டுட்டு தானே இருக்கு. இப்ப செயல்படலன்னா எப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்? நியூஸ்ல நம்ம பாக்குறோங்க. இப்ப கேரளாக்கு நம்ம கன்னியாகுமரியில இருந்து நிறைய மண்கள் கல் இதெல்லாம் கடத்திட்டு போற மாதிரி நியூஸ் சேனல் நீங்களே பரப்புறீங்க இல்லையா? அதை பார்த்தா நாங்களும் சொல்லுவோம். பரப்புல தம்பி, ஒளிபரப்புறோம். நாங்க வந்து நியூஸ் ஒளிபரப்புறோம். அதாவது நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்ப நீங்க ஒரு பொறுப்புக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்க ஒரு சிஎம் ஆயிட்டீங்க. இப்ப இது எல்லா விஷயத்தையும் நான் தடுக்கணும், இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் தடுக்கணும்னா நீ ஒரு சிஎம்மா என்ன பண்ணுவ? அதிகாரிகள் ஓகே, நேர்மையான அதிகாரிகள்னு சொல்ல வரீங்களா? நேர்மையான அதிகாரிகளை அந்த அவங்க படிப்புக்கு தக்கன அந்த துறையில போடுறது இருக்கு. நேர்மையான அதிகாரிகளை நான் வந்து இனிஷியேட் பண்ணி அதுல உட்கார வச்சிருவேன், சோ தட் இந்த மாதிரி ஊழல்லாம் நடக்காது. உங்க ஓட் எவ்வளவு முக்கியம், ஏன் நீங்க ஓட் பண்றீங்க, என்ன பண்ணா அந்த கட்சிக்கு ஓட் போடுவீங்க? என் பேர் நிஷா, நான் 3rd இயர் பிகாம் படிக்கிறேன். நான் வந்து ஒரு அத்தியாவசியான பொருள் வந்து இப்போ ரொம்ப ஹையில் இருக்குது, அதெல்லாம் குறைச்சா நல்லதுன்னு தோணுது. அதனால அதை குறைக்கிற மாதிரி எந்த ஒரு தலைவர் கொண்டு வராங்களோ அவங்கள பார்த்து தான் நான் ஓட் போடுவேன். விலைவாசி அதிகமா இருக்குன்றீங்களா? என்னென்ன பொருள்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? இப்போ வந்து சிலிண்டருக்கு வந்து ரொம்ப தேவை அதிகமாயிருச்சு, ஆனால் அதனால அமௌண்ட் எல்லாம் கூட்டிட்டாங்க. ஆனால் அந்த தங்கம் இதெல்லாம் அமௌண்ட் கூட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா அது வந்து அத்தியாவசியமான பொருள் இல்லை. ஒரு மேரேஜுக்கோ எதுக்காண்டியா தான் வாங்குவாங்க, அது ஆடம்பர பொருள் தான். ஆனா அத்தியாவசியான பொருள்ல விலை கூட்டும் போது அது எத்தனையோ மக்களுக்கு அது தேவையான ஒண்ணு, அதை கூட்டும் போது நம்மளுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால அதை குறைக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அதை நான் ஏத்துக்கிடுவேன். விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரி ஒரு தலைவர் வேணும்னு சொல்றீங்க. ஓகே, எனக்கு தேவையானது வந்து நாட்டையும் நம்ம மண்ணையும் கரெக்டா வச்சிருக்கணும். எனக்கு வளங்கள் நீங்க ஒன்றும் செயற்கையா எந்த இது எனக்கு வேணாம். இருக்கிற வளங்களை நம்ம காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கோ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இருந்தப்போம். இப்ப பெரும்பாலும் அண்டைய நாட்டை தாண்டி தான் நம்ம எல்லா பொருளுமே வாங்குற மாதிரி இருக்கு. நம்ம நாடே செழிப்பும் மண் வளமும் கொண்ட நாடு, நம்ம இதுல எல்லாமே வளரும். அப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கிறதுனாலதான் நம்ம மண் வளமும் தெரிய மாட்டேங்கி. இன்னைக்கு நம்ம அரசியல நம்ம பாதி பேர் மக்கள் வந்து இந்த அரசியல என்னன்னு தெரியாம தான் இருக்காங்க. அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டாலே நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. நல்ல தலைவர் கிடைச்சா நாடு வளரும், நாடு வளர்ந்தா நம்ம வளரலாம். நம்ம வளர்ந்தா போதும், நம்ம தலைமுறைகள் அடுத்து எல்லாருமே நல்லா வளருவாங்க. அதை பொறுத்து என் நாட்டை என் மண்ணையும் என் மக்களையும் நல்லா பாக்குற தலைவருக்கு நான் ஓட்டு போடுவேன். ஓகே, இப்ப நீங்க என் மண்ணையும் மக்களையும் காப்பாத்துற மாதிரி நான் ஓட் போடுவேன்னு சொல்லிருக்கீங்க. உங்க ஒரு ஓட் ஏன் முக்கியம்? நீங்க போடாம கூட இருக்கலாம்ல, ஏன் முக்கியம்?
அது எங்க அண்ணன் அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான், அது என் கடமை. இன்னைக்கு நான் அந்த ஓட்டு போடலன்னா அந்த ஒரு ஓட்டு தான் அந்த தீர்ப்பே மாத்தோம். நீங்க படத்துல பாக்குற மாதிரி தான், ஒரு ஓட்டு தான் நாளைக்கு அந்த இதே மாத்தம். என் ஓட்டு இல்லைன்னா என் தலைவர் ஜெயிக்க மாட்டேங்குது. எனக்கு ஒருவருக்கு குறிப்பிட்ட ஒரு தலைவர் இருப்பாங்க, எனக்கு ஒரு இது முக்கியமாக அந்த தலைவருக்கு நான் போடணும்னு ஒரு ஆசை எனக்கு. அவர் வந்தா எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி ஒரு உங்களுடைய ஓட்டு ஒரு இம்பாக்ட கொடுக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. பட் ஆனா சினிமா வேற, ரியாலிட்டி வேற, ஒரு சில சார்புகள் இருக்கும். Okay. அதாவது என் உரிமை என் கடமைன்றதை தாண்டி ஒருத்தவங்களோட தலையெழுத்தே என்னோட ஓட் மாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.